அண்ட் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இப்போ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆந்திரா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வீடு எகிரி குதிச்சு போய் கொலை பண்ணியிருக்கான். இந்த க்ரைம் த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்த்து அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக பிளான் போட்டு பண்ணியிருக்கான். அது எதுக்காக பண்ணால், எப்படி அவனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோ போக பார்க்கும். மறக்காமல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வந்துடும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர், ரெண்டு பசங்க, ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டு மிச்ச பேர்லாம் அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிடுறான். அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் 21 வாட்டி கத்தியால் குத்தப்பட்டு இறந்துருக்கு. அது எப்படி அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகுது. ஏன்னா எப்படிடா கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இறந்துச்சு எப்படி அப்படின்னு எல்லாம் தீவிரமாக பார்த்தீங்கன்னா விசாரிக்கும் போது தான் இப்போ போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டில் எந்த எவிடன்ஸுமே விடாமல் ஒரு ஹை கிளாஸான ஒரு மர்டர், ஒரு சைக்கோ வந்து கொண்டா எப்படி கொண்டு இருப்பானோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. 5 நாளாக அங்கே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட போலீஸும். ஆனால் ஒரு துப்பு கூட கிடைக்கவே இல்லை. ஆனால் அப்போது ஒருத்தர் வந்து ஐடியில் வேலை செய்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, அன்றைக்கி ஒரு நாள் நான் அன்றைக்கி அந்த மர்டர் நடந்த முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு 2 hours 4 hours முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போகிறத மாதிரி பார்த்தேன். ஆனால் அது உண்மையாக போனானா அப்படிலாம் எனக்கு தெரியும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டை சுற்றி வந்தான், பக்கத்து வீடு தான். ஆனால் மாடிலேருந்து எகிரின மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் அது உண்மையானு எனக்கு தெரியல அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட சொன்னோன்னே அவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து அந்த பையனோட வீட்டில் பற்றி கேட்குறாங்க. அந்த பொண்ணு இறந்ததை பற்றி கொஞ்சம் விசாரிக்கும் போது பொறுமையாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, என்னையா விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் போலீஸ் விடலை. அவனை வீட்டை சர்ச் பண்ணும்போது ஒரு கத்தியும் அவன் ரத்தம் படைஞ்ச சட்டையும் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கேட்குறாங்க எதுக்காக கொன்ன அப்படின்னு. அப்போ அவன் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டை மட்டும் இல்லை இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும். எம்ஆர்எஃப் பேட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கொல்றான், ஒரு பொண்ணை கொன்று இருக்கான். எப்படி கொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை திருடிருக்கான். அது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருக்கான். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டாங்க. ஓகே பையன் ஃபோன் தான் திருடிருக்கான் அப்படின்னு அவங்க வீட்டில் விட்ட உடனே ஆனால் அதுவே தண்டிச்சு கேட்டிருக்கணும் அவங்க வீட்டில். ஆனால் அது கேட்கல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு பேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிளாஸான ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் பேட் வாங்க காசு இல்லைன்னு அந்த பையனுக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த பையன் முடிவு பண்ணுறான், பக்கத்து வீட்டில் இருக்க பையனோட எம்ஆர்எஃப் பேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் தூக்குறோம் அப்படின்னு அவன் எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக பிளான் போடுறான். அந்த பிளான் நோட் புக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கு. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா அவன் பிளான் போடுறான், மிஷின் டன் அப்படின்னு எழுதுறான். ஆனால் டென்னுன்னு எழுதுறதுக்கு பதிலாக டான்னு எழுதுறான். அந்த அளவு தான் அவனோட எஜுகேஷனே இருந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கு போட்டு அந்த நோட் புக்கில் ஒவ்வொன்றா எழுதியிருக்கான். எப்போ எல்லாம் வெளியே போவாங்க, என்னென்ன நடக்கும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, க்ளவுஸ் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸ்லாம் நம்ம பார்ப்போம், க்ரைம் த்ரில்லர்ஸ், ஒரு மணி ஈஸ்ட் ஆகட்டும், இந்த சீரிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பயங்கரமாக உட்காந்து பார்த்துருக்கான். அதனால அவன் வந்து சொல்கிறான், இந்தமாரி க்ரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸ்லாம் நான் பார்ப்பேன், அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க சரி உள்ளே போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் கிளியராக சொல்கிறான், ஒரு மாதமாக பிளான் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எகிரி குதிச்சேன் மொட்டை மாடிலேருந்து மொட்டை மாடி எகிரி குதிச்சா பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எப்படி மாட்டோம் அதில் ஃபுட்டேஜ்லாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சிருக்கான். உள்ளே போயிட்டு பேட் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்த அந்த பொண்ணு அவனை பார்த்து கத்துன உடனே அவன் பயத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிடான். குத்துறான் சாகிற வரைக்கும் குத்திட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்த வழியாகவே பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு 5 நாளும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஸ்கூலுக்கு போகிறான். அந்த பொண்ணு செத்து 5 நாள் கழிச்சு தான் போலீஸ்க்கே கிடச்சிது தகவல் பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் 5 நாள் கண்டினியூவாக ஸ்கூலுக்கு போயிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இருந்த அந்த பையனை ஐடியில் வேலை செஞ்ச அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட வந்து ஒரு இதுவாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுறாங்க. யாரை குத்த சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் தான், 15 வயசு தான் ஆகுது அப்படின்னும் போது அவனை கூட்டின்னு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் இப்போது சில்ட்ரன்ஸ் இதில் தான் போடுவாங்க. ஆனால் அந்த பையனோட மென்டாலிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் க்ரைம் த்ரில்லராக இருக்கான். இவனை விட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேங்க் கொள்ள கூட அவன் அடிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு மணி ஈஸ்ட்டை பார்த்து ஒரு வெப்சீரிஸை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பையனால் மாற முடியுது அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்களும் பசங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றத முக்கியமாக கவனிக்கணும். அதுவும் சின்ன வயசில் ஒரு மெச்சூரிட்டி ஆனே அவங்களுக்கே தெரியும் ஓகே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் அந்த ஃபோன் எடுத்த உடனே அவங்க வீட்டில் கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து நம்ம கேட்கும் போது அவங்க பார்த்திங்கன்னா பதிலே சொல்லலை. ஏன்னா இது
அதுக்கப்புறம் வக்கீல்லாம் விசாரணை வச்சு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஆனால் இந்த பையனுக்கு மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்குது. இவன் திருடுறான், அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டான் அப்படின்றதுனால அவனை கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை அடிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு நடக்கக்கூடாது தான். ஆனால் அவன் பண்ண செயல்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கு. இதை கவனிச்சிருக்கலாம். அது அவங்க பேரண்ட்ஸ் அசால்ட்டாக விட்டதுனால ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருங்க. இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி ஈஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ்லாம் இருக்குது. ஆனால் சின்ன பசங்களுக்குன்னு ஏற்ற வெப் சீரிஸ்லாம் நிறையவே இருக்குது. அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஒரு அனிமேட்டடான அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பார்க்குறத விட்டுட்டு எனக்கு என்னமோ தோணுது, இந்த இப்போ வர்ற ஆக்டர்ஸ் அப்புறம் டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி போகிறாங்களோ ஒரு சில பிரேக்கிங் பேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் பிரேக்கிங் பேட் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் கூட எவ்வளவோ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மணி யூஸ்டும் பண்ணி அந்த பையன் பார்த்து அப்படி ஆயிருப்பானோ எல்லாரும் நினச்சாலும், ஆனால் அந்த பையனுக்கு எப்படி வேணால் வந்திருக்கலாம். ஆனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அதை லெசன் பண்ண வேண்டியது, ஒரு கொலை நடந்தால் தப்பிக்கவும் முடியாது இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு புரிய வைக்க வேண்டியது டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட கடமை தான். அது அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அந்த வீட்டில் இருந்திருக்கும், அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்திருப்பான். இப்போ 2 பேருமே மிஸ் ஆகிறாங்க. பக்கத்து வீடாக இருந்துட்டு தேவையில்லாத ஒரு சண்டை, ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா தனியாக விளையாட முடியாது. அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமாக தான் விளையாடணும் அப்படின்னும் போது அந்த பையனும் டீம் சேர்த்துக்கிட்டு ஓகே உன் பேட் தானே தாடா அப்படின்னு சொல்லி விளையாடுறதும் ஒரு விஷயம் தான். அதையும் அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான். உங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டுக்குன்னா ஒரு கொலை நடக்குது அப்படின்னா நம்ம நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதை பற்றினா சொசைட்டியை நம்ம எல்லோரும் சேர்ந்து மாற்றி ஆகணும். ஏன்னா இது கண்டினியூ ஆக இன்னும் ரொம்ப ப்ரெஷராக போகும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ பற்றியா நம்ம சேனலில் வராமல் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்குறேன். பாய்.